வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் மலாய் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்மோக்கி ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டார்டர். இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர், 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பாலை நல்லா சுண்ட காய்ச்சி அதை 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தினா வெந்தயக்கீரையை காய வச்சு கடையில் கிடைக்கும் அதுதான், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 கைப்பிடி கொத்தமல்லியும் 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த விழுதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு எலும்பு இல்லாத சிக்கனை சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். இந்த 2 மணி நேரத்தில் நல்லா மசாலாஸ்லாம் சிக்கனில் ஊறியிருக்கும். அதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்து தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் திருப்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மசாலா கலந்த அந்த தயிரையும் இந்த சிக்கன் மேலேயே ஊற்றி விட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிடாதீங்க, நான் தயிர் சீக்கிரம் தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் அதிகமாக சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண சிக்கனை கபாப் ஸ்டிக்ஸ்னு இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் கடையில் கிடைக்கும். இந்த ஸ்டிக்ஸில் சிக்கனை சொருகிட்டு ஸ்டவ்வில் டைரக்ட் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு சிக்கனில் நெருப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி காமிங்க. இந்த உடன் ஸ்டிக்ஸை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா நெருப்பு அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஸ்டிக்ஸில் பிடிக்காது. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் மலாய் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. ஸ்மோக்கி ஃப்ளேவரில் அந்த பச்சை மிளகாய் தயிரெல்லாம் கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஸ்டார்டர் இது. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.